ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாதனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் அத்வைதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 559லேருந்து ஆரம்பிக்கிறது. ஆனாலும் மனசு இந்த உத்தம நினைப்பிலே ஒருமுகமாக ஆகி அற்றே போய்விடுகிற வரை வேறு ஒரு விதத்தில் ஓரளவுக்கு பயம் இருக்கும் தான். ஈஸ்வரனுமே வெளியிலே வேறு வஸ்துவாக இருக்கிற வரையில் என்ன மாயம் செய்வானோ, மகா பெரிய பக்தர்களுக்கும் பிடிபடாமல் அவ்வப்போது ஓடிப்போய் மறைந்து கொண்டு கதற விட்டு வேடிக்கை பார்த்தவனாயிற்று. ஏதோ இப்பொழுது கொஞ்சம் மனசுக்கு பிடிபட்ட மாதிரி இருந்தாலும் எப்பொழுது நழுவி ஓடுவானோ, இந்த பாழும் மனசும் என்னென்ன குப்பை தொட்டிகளுக்கு ஓடுமோ என்கிற பயம் இருக்கத்தான் செய்யும். எந்த விதமான பயமானாலும் பயம்தானே. ஆதலினால் மனசுள்ள துவைத நிலையில் எத்தனை உச்சிக்கு போனாலும் அது பரிபூர்ண அபய நிலையாய் இருக்க முடியாது. ஆனாலும் மனசை இஷ்டப்படி விடும்போது அது ரொம்பவும் பயத்துக்கு ஏதுவாக இருக்கிறார் போல இல்லாமல் பக்தி மார்க்கத்தில் போகும்போது பயம் என்பதற்கு ரொம்பவும் குறைவாகவே இடம் ஏற்படுகிறது. தர்ம கர்மாவும் இப்படித்தான். கட்டை அவிழ்த்து விட வேண்டிய அதுவே கட்டை போட்டு விடப் போகிறதே என்று கூட சில சமயங்களில் பயப்பட வேண்டியதாகிறது. கர்மா என்று வரும்போது அது எத்தனையோ சத்கர்மாவாக இருந்தாலும் கூட எத்தனை வெளிவஸ்துக்களை மனுஷர்களை எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்களை டீல் பண்ணுவதில் கோபம், எரிச்சல், ஏமாற்றுவது இரண்டும் தான் எத்தனையோ ஏற்பட இடம் இருக்கிறது. அப்பொழுது கட்டு தளருமா என்று இருக்கிறது. ஆனாலும் பலனை எதிர்பார்ப்பதில்லை என்பதில் மட்டும் தீவிரமாய் இருந்துவிட்டால் நாம் சின்சியராக நம்மால் முடிந்த மட்டும் பிரயாசை பண்ணுகிறோம். அப்படியும் இந்த வெளிவஸ்துக்கள் சரியா இல்லையா, ஏதோ சொல்லைதான் கிடைக்கிறதா, மனுஷர்கள் சாதகமாக இல்லாமல் குந்தகம் பண்ணுகிறார்களா, எல்லாம் அப்படியே இருந்து விட்டு போகட்டும், இருப்பதை கொண்டு நம்மால் என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் என்பதாக கோபம் முதலான தப்புணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கலாம். எத்தனை சொன்னாலும் துவைதத்தை சேர்ந்தே ஆன கர்மாவிலும் பக்தியிலும் பரிபூர்ண அபய நிலை கைகூடாது. ஆனாலும் க்ஷணத்துக்கு க்ஷணம் பயத்துக்கு இடம் கொடுப்பதாக இருக்கிற சம்சாரத்திலிருந்து அபயப்பதமான அத்வைதத்துக்கு போக வேண்டும் என்றால் அதற்கு கர்மாவும் பக்தியும் தான் ஆரம்ப சாதனங்கள். எப்பொழுதும் பயம் என்கிற நம்முடைய நிகழ்கால நிலை இவற்றிலே எப்பொழுதாவது பயம் என்று ஆகிறது. அப்புறம் ஒருபோதும் பயமில்லை என்கிற நிலை. அந்த நிலை வர ஆரம்பத்தில் உதவி செய்வது ஸ்வதர்ம கர்மானுஷ்டானம்தான். அதனால்தான் கீதையிலே பகவான் ஸ்வதர்மத்தை பண்ணி அதிலேயே செத்தாலும் அதுவே ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்று 2 சொன்னேனே, நினைவிருக்கிறதில்லையோ. பிறன் தர்மத்தை எடுத்து கொண்டாயோ அது பயத்தை தான் கொண்டுவிடும் என்பதாக பயம் என்ற வார்த்தையை போட்டார். பயம் என்றால் சம்சார பயம்தான். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவக என்றார். நிதனம் என்றால் சாவு. தன் தர்மத்தையே பண்ணிக்கொண்டு செத்தாலும் அதுவே ஸ்ரேயஸ். செத்தாலும் ஸ்வதர்மம். ஏனென்றால் சாவு சரீரத்துக்கு தானே. சரீரத்துக்குள் இருக்கும் உயிருக்கு முடிவே இல்லாமல் அது கர்மா உள்ளவரை வேறு சரீரங்களில் புகுந்து புது ஜென்மாக்கள் எடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்படியானால் உயிருக்கு முடிவே இல்லாமல் இந்த சம்சார அவஸ்தை தானா என்றால் அதற்கு முடிவு இல்லைதான். ஆனால் நிறைவு என்று ஒன்று உண்டு. சம்சாரத்தில் அதற்கு நிச்சயமாக நிறைவில்லை, குறைதான். நிறைவு அது சம்சாரத்தை விட்டு தன் நிஜமான ஸ்திதியில் இருந்து கொண்டே இருப்பது. அந்த நிஜஸ்திதியை அது அடைய பண்ணுவதற்கு ஆரம்பம் இந்த லோக வாழ்க்கையிலே சுதர்மாவை அனுஷ்டிப்பதுதான். செத்துப்போன பிற்பாடு சேர்கிற கர்மா முட்டையை குறைப்பது சுதர்மமே. ஆதலால் அதை பண்ணிக்கொண்டே செத்துப்போவதில் சரீரத்துக்கு முடிவை கண்டாலும் உயிரின் நிறைவை நோக்கி போவதில் முன்னேற்றம் கண்டுவிடுவோம். அதனால்தான் செத்தாலும் ஸ்ரேயஸ் என்றது. நேர்பயன் உலக நலனுக்கு. ஒரு ஜீவன் என்று ஏற்பட்டுவிட்டால் சன்ன நேரம் கூட எதையாவது பண்ணாமல் இருக்க முடியவில்லை. அதனால்தான் பண்ணாத நிலைக்கு கொண்டு போய் விடும்படியாக சிலவற்றை பண்ணும்படியாக சுதர்மம் என்று வகுத்து ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஜீவன் இப்படி நிஷ்காமியமாக சுதர்மப்படி காரியங்களை பண்ணினால் அதிலே, அதாவது இவனுக்கு ஜீவத்துவத்தை தரும் மனசுக்கு லாபமில்லை. நிஷ்காமியம் என்னும் போதே, அதாவது ஆசை இல்லாமல் பண்ணுகிறேன் என்ற போதே இந்த அர்த்தம் ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் ஆசைப்படுவதுதான் மனசின் முதல் வேலை, முக்கியமான வேலை. அதன் ஆசைகளுக்காகத்தான் அத்தனை காரியமும். ஆகையால் ஆசை இல்லாமல் செய்கிறேன் என்றால் மனசுக்கு லாபமில்லை என்றாகிவிடுகிறது.
அப்படியானால் காரியம் என்று பண்ணினால் அதில் ஏதோ ஒரு லாபமான பலன் இருந்தால் தானே தேவலை. இவனுடைய ஆசையை கட்டுப்படுத்தி மனசை அடக்கவே காரியத்தை சாஸ்திரம் கொடுக்கிறது என்றாலும் அந்த காரியத்துக்கு ஒரு பலனுமில்லை என்று இருக்க விடலாமா? இப்படி சாஸ்திரம் விடவில்லை. காரியத்தினால் நேராக இவனுக்கு ஒரு லாபம் இல்லாமல் போனாலும் காரியமற்ற ஸ்திதிக்கு போவதற்கு இது உதவுகிறது என்ற மறைமுக லாபம் இருக்கட்டும். ஆனால் அதற்காக யாருக்கும் எந்த பயனும் நேராக விளைவிக்காத காரியங்களை இவன் பண்ணும்படி விட வேண்டாம். இவன் காரியம் பண்ணுவதால் இவனுக்கு இன்டைரக்டாக சித்தி என்பதோடு அந்த காரியம் முடிந்து நேராக அந்த காரியத்துக்கென்று எந்த பலனும் ஏற்படாமல் போவதென்றால் சரியாயில்லையே. நேராகவும் பயனை விளைவிக்கும் காரியங்களாக இவனுக்கு கொடுப்பதுதான் முறை. அந்த நேர்பலனுக்கு இவன் பெனிஃபிஷியராக இருக்கக்கூடாது. இருந்தால் அதை எப்படியாவது பெற்றாக வேண்டுமென்ற ஆசை உண்டாகி தப்பு வழியிலும் போக ஆரம்பிப்பான். ஆனதால் இவன் செய்யும் காரியத்தின் நேர் பலனுக்கு இவன் பாத்திரனாவது என்றில்லாமல் ஜனசமூகம் முழுவதும் பெனிஃபிஷியராக இருக்கட்டும். இவன் செய்யும் சாஸ்திர கர்மாவின் பலனாக லோகம் க்ஷேமமடைவதாக இருக்கட்டும் என்ற அபிப்பிராயத்தில்தான் சுதர்மங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.